சிக்கியது கண்டெய்னர் லாரி 550 கிலோ குட்கா பறிமுதல். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கடும் எச்சரிக்கை. திண்டுக்கல் தாடிக்கும்பு அருகே பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட 49 மூட்டைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக லாரி டிரைவரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்கும் வகையில் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் அனைத்து பகுதிகளிலும் தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தாடிக்கொம்பு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் செங்குளம் அருகே திண்டுக்கல் ரூரல் டிஎஸ்பி சங்கர் தலைமையில் தாடிக்கொம்பு சப் இன்ஸ்பெக்டர் சரத்குமார் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பெங்களூரில் இருந்து தேனி நோக்கி வந்த கண்டெய்னர் லாரி ஒன்று போலீசாரை பார்த்ததும் சந்தேகத்துக்கிடமாக சென்றது. இதையடுத்து லாரியை மடக்கி பிடித்த போலீசார் சோதனை செய்தனர். லாரியில் காலி எண்ணெய் கேன்களுக்கிடையே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 23 சாக்கு பைகளில் 49 மூட்டைகளில் 550 கிலோ பான் மசாலா, குட்கா, ஹான்ஸ் போன்ற புகையிலை பொருட்கள் மறைத்து எடுத்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக போலீசார் 550 கிலோ புகையிலை பொருட்களை லாரியையும் பறிமுதல் செய்தவுடன் லாரி டிரைவர் சுப்பிரமணியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் லாரி ஓட்டுநர் பெரம்பலூரை சேர்ந்த சுப்பிரமணி வயது 45 என்று தெரிய வந்தது. இவரிடம் இந்த குட்காவை யார் கொடுத்தார்கள், யாருக்கு கொண்டு சென்றார்கள், இதற்கு பின்னணியில் உள்ளது கும்பல் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களின் மதிப்பு சுமார் 4 லட்சம் ஆகும். இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கூறுகையில், பள்ளி மற்றும் கல்லூரிகள் பக்கம் இருக்கும் கடைகளில் விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலைப் பொருட்களை கடத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். மாவட்ட போலீஸ் சூப்பர் ஜெயக்குமார் கடும் எச்சரிக்கையை அடுத்து தீவிர வாகன சோதனைகள் நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் நகரம் மட்டுமல்லாது மாவட்டம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று அதிகாலை நமக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் தாடிக்கொம்பு காவல் நிலையத்து எல்லைக்கு உட்பட்ட செங்குளம் ஜங்ஷனில் வந்து உதவி ஆய்வாளர் இவர் நம்ம கோகுலகிருஷ்ணன் மற்றும் ஆய்வாளர் உலகநாதன் தலைமையில் வந்து வாகன சோதனை ஈடுபடுறாங்க. அப்போ இந்த கண்டெய்னர் லாரியை பிடிச்சு அதில் சோதனை இடும்போது அதில் இந்த 550 கிலோ குட்கா பொருட்கள் வந்து கடத்தி வரப்பட்டது தெரிந்தது. ஸோ அதுதான் அந்த குட்கா பொருட்களும் லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த லாரியை ஓட்டி வந்த சுப்பிரமணி பெரம்பலூரை சேர்ந்தவர், அவரும் இப்போதைக்கு வந்து கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணையில இருந்து பெங்களூர்ல இருந்து இது வந்து அந்த எம்டி கேன் எடுத்துக்கிட்டு கொச்சின் வரைக்கும் போகுது. அதுல வந்து இந்த திருட்டுத்தனமா இந்த குட்கா பொருளை எடுத்துட்டு வந்து இவங்க வந்து தேனி வழியா போறாங்க. எங்க அவங்க சப்ளை பண்ண போறாங்க அப்படின்றது எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல வண்டியின் உரிமையாளர் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க தனிப்படையினர் வந்து முயற்சி செய்து வருகிறார்கள். அதுபோல கடந்த இந்த ஒரு 15 நாள்ல வந்து 70 வழக்குகள், இந்த குட்கா வழக்குகள் போடப்பட்டு 73 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுல 957 கிலோ குட்கா பொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. ஸோ அதுபோல கடந்த ஒரு 15 நாளாக கஞ்சா வழக்குகளும் வந்து இந்த 80 வழக்குகள் போடப்பட்டு 102 பேர் கைது செய்திருக்கிறோம். 15 கிலோ கஞ்சா வந்து இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல இந்த போதைப் பொருட்கள், குட்காவோ கஞ்சா பொருட்களோ பயன்படுத்துவதில், அதாவது இந்த மாதிரி விற்பனை செய்வது, வைத்திருப்பது கண்டிப்பாக கடும் நடவடிக்கை நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் எடுக்கும். ஆமா, கண்டிப்பா. அதாவது பள்ளியில வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து 100 yardsல வந்து எதுவுமே புகையிலை பொருட்கள், ஈவன்ஸ் பீடி சிகரெட் கூட விற்பனை செய்யக்கூடாது. ஸோ அது வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா இது பண்றோம். அப்படி ஏதாவது அந்த பள்ளி அந்த விற்பனை செய்தால் அவங்க மேல வழக்கு போட்டு அந்த ஷாப்பை கூட சீல் பண்றோம். இதுதான் நான்